ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் குட் டைம்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வெண்டைக்காயை யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ரீசன் அதோட ஸ்டிக்கினஸ். ஸோ நம்ம இந்த வறுவலில் அந்த ஸ்டிக்கினஸ் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நீளமாக வெட்டி எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இந்த கடலை மாவு வெண்டைக்காயில் உள்ள ஸ்டிக்கினஸ் எடுக்க யூஸ் ஆகும். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்து நல்லா ஹீட் ஆகும். அதில் 2 டீஸ்பூன் ஆயில் போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். மொத்தமாக சேர்த்தோம்னா அது சரியாக ஃப்ரை ஆகாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வெண்டைக்காயுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக அதே பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து அது கூட 1 மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். அந்த ஆனியனுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா ஆனியனை ஃப்ரை பண்ணிடலாம். அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ தேவையான ஸ்பைசஸ் என்னென்னு போட்டுடலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக தெரியறனால கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்சிங்கில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை அதில் சேர்த்துடணும். எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வேக விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஸ்டிக்கினஸ் இல்லாத வெண்டைக்காய் வறுவல் தயார். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.